ஹலோ வியூவர்ஸ், இது சான்வி ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். நான் உங்க சிரஞ்சீவி. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டேலி அப்படின்னா என்ன, ஸோ டேலி எப்படி நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஓகேவா? ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லித்தர போறேன். ஸோ மறக்காம என்னோட சேனலை பாருங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ கிளாஸ் போலாமா? வாங்க கிளாஸ் போலாம். ஸோ இப்போ நம்ம கரண்டா யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேலி பிரைம். இதுல 7.0. ஸோ இந்த வெர்ஷன் தான் டேலியில அந்த கடைசி அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டேலி பிரைம் 7.0 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ டேலி சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம், கரெக்டா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல பேசிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம சிஸ்டமேட்டிக்கா என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, சரியா? அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி பிரைம். ஸோ இதுக்கு முன்னாடி டேலி இஆர்பி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி டேலி 2009 யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுறது டேலி பிரைம் தான், ஓகேவா? ஸோ டேலி பிரைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேலி சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க பேர் வந்து ஷியாம் சுந்தர் ஜேம்கா, இவங்க பேர் வந்து பாரத் ஜேம்கா. இவங்க பெங்களூர்ல ஒரு கம்பெனியை ரன் பண்றாங்க. இவங்க கம்பெனியை மேனேஜ் பண்றக்காண்டி இவங்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த டேலி சாஃப்ட்வேர்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டேலி தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் இதுதான், சரியா? இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1986, ஓகேவா? இதோட ஸ்டார்ட் அப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்ரானிக்ஸ் ஃபினான்சியல் அக்கௌண்டன்ட். இந்த நேம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல டேலி வந்து ஆரம்பிச்சாங்க. 1999ல இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா டேலி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? வேற எதுவும் பெருசா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேணாம், இது மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும், கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. டேலியில நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டேலி 3.0ல இருந்து அப் டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா டேலி பிரைம் வரைக்கும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இப்போ லாஸ்டா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டேலி பிரைம் தான் வந்து பயன்படுத்துறோம். இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ல ரிலீஸ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இதுல இருக்கு, ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ கரண்டா இருக்கிற வெர்ஷன்ஸ் வந்து 7.0, டேலி பிரைம்ல 7.0, ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேலியில எத்தனை எடிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். அது என்ன சார் எடிஷன்? இப்ப டேலி வெர்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், அதோட பதிப்பு அப்படின்னு தெரியும். எடிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 3 டைப் இருக்கு. ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர், இன்னொன்று எஜுகேஷன். இந்த கோல்டு சில்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கணும், ஃப்ரீ கிடையாது. இப்போ நீங்க ரியலா ஒரு பிஸ்னஸ்லயோ ஒர்க்கிங் பிளேஸ்லயோ நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பே பண்ணி தான் வாங்கணும், நமக்கு ஃப்ரீயா கிடைக்காது. இதுல 2 டைப் இருக்கு, ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர். அது என்ன சார் கோல்டு சில்வர் அப்படின்னா, கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டி யூசர், சில்வர் அப்படிங்கிறது சிங்கிள் யூசர்.
இப்போ நீங்க ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் நீங்க டேலி இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் வெர்ஷனே போதும். சரிங்களா? இல்ல சார், நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன், இல்ல ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், என்கிட்ட மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, அந்த மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்ல நான் வந்து டேலி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடியது கோல்டு வெர்ஷன். சரிங்களா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்ராக்சிமேட்டா சில்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 25,000 வரும். கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 70,000 வரும். சரியா? இல்ல இவ்வளவு அமௌண்ட் நாங்கள் பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்க ரெண்டல்ல கூட என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்க்கறது கோல்டு சில்வர் இது ரெண்டுமே கிடையாது. நம்ம பார்க்கறது வந்து எஜுகேஷன் வெர்ஷன். எஜுகேஷனல் வெர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும், வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஓகேவா? அப்ப இந்த எஜுகேஷனுக்கும் இந்த பெய்டு வெர்ஷன்ஸ்க்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இந்த கோல்டு சில்வர்ல வந்து இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். எஜுகேஷன் வெர்ஷன்ல சில ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இருக்காது. அதுல முக்கியமான வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 மந்த்ல 3 டேட் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் லாஸ்ட். எந்த மந்த் போடுறீங்களோ அதோட ஃபர்ஸ்ட், செகண்ட், லாஸ்ட் இந்த 3 தேதி மட்டும் தான் பயன்படுத்த முடியும். மிடில் உள்ள டேட்டு பயன்படுத்த முடியாது. இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க 1ஆம் தேதியே போட்டு எல்லா என்ட்ரியும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை நம்ம ரியல் டைம்ல அதாவது ஒர்க் பண்ற இடத்துல பயன்படுத்த முடியாது. ஓகேவா? இது ஃப்ரீ எடிஷன் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெட்ல இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ எடிஷன் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் இந்த எடிஷன்ஸ் வெர்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு இதுல டேலி பிரைம் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. வேற எதுவும் பண்ண தேவையில்லை. டேலி பிரைம் போட்டு ஜஸ்ட் என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து இங்க லோடிங் ஆகும். இதுல வெரி ஃபர்ஸ்ட் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். சரிங்களா? அதாவது டேலி பிரைம்ல ரியல் 7.0 அப்படிங்கிற வெர்ஷன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி எடிட் லாக்னு போட்டு இன்னொரு வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். இதுல நம்ம பயன்படுத்த போது பாத்தீங்கன்னா இந்த டேலி பிரைம் 7.0 இந்த வெர்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அப்பப்போ என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் கொடுத்து என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே டவுன்லோட் ஆயிடுது. சரியா? டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? இதோட எம்பி பார்த்தீங்கன்னா 67 MB தான் வருது. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்னு கேட்கும். நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ஏன் ஆல்டர் வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால எனக்கு வந்து ஆல்டர் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்னு இங்கே கேட்கும். இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஆல்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நோ சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு வருது. ஓகே கொடுத்து என்ன பண்ணுங்க பார்த்துக்கங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, உங்க சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் டேலி பிரைம் 7.0 இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு டெஸ்க்டாப்புக்கு வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி பிரைம்னு ஒரு ஐக்கான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். எனக்கு காட்டுது, உங்களுக்கு காட்டுதா? ஸோ நமக்கு சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம்,
டேலி பிரைம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேலி பிரைமை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நான் ஓப்பன் பண்றேன், பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க டேலி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா லைசன்ஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீன் தான் கேட்கும். இது பாருங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் வரும். நீங்க ஒருவேளை பே பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா உள்ள போயிடும். இல்ல நான் பே பண்ணல, நான் யூஸ் பண்றது எஜுகேஷன் வெர்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ், ரியாக்டட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க். இந்த 3 ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ நான் பே பண்ணல. இப்போ நான் யூஸ் பண்ண போறது இந்த ஃப்ரீ வெர்ஷன், அதாவது எஜுகேஷனல் மோட். கிளியரா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இடியூ அப்படின்னா எஜுகேஷனல் மோட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டேன், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேலி நம்ம சிஸ்டம்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் கிளியராக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.